இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். உலக வாழ்க்கையை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அநேக தங்களுடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகின்ற நபர்களை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது சம்பாத்தியங்களை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி மனுக்குலம் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி செயல்பட்டு ஒருவேளை இருந்த பொருளாதாரத்தை இழந்து வேதனைப்படுகின்ற காட்சிகளை நாம் அதிகமாய் காண முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய பணியிலே, நான் அன்றாடம் செய்கின்ற கூலி வேலையிலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நம்முடைய செயல்பாடுகளை நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை சொன்னபோது அவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டுள்ளது. யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருக்கிறார்களோ, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த போகிறார் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, அவரிடத்திலே அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை, வாழ்க்கையின் செயல்பாடுகளை சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்து பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் நீதிமொழியின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் நம்முடைய காரியங்களை உறுதிப்படுத்த, நம்முடைய செயல்பாடுகளை உறுதிப்படுத்த, நம்முடைய செயல்பாடுகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய செயல்பாடுகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன்னை நன்றாய் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய காரியம் எதுவாயும் இருக்கலாம், உன்னுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும். அந்த செயல்பாடுகளை நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். அவர் தருகின்ற ஐஸ்வர்யத்திலே அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை, நம்முடைய பணிகளை, நம்முடைய வேலைகளை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புவிப்போம். அவர் உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்துவார். உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை பலமாய் நடத்துகிறார். அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, அதிலே மிகப்பெரிய சமாதானம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு செய்கின்ற நன்மையான காரியங்களை நீங்கள் கண்டு ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென்.